இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவையைச் சேர்ந்தவர் அரவிந்த். வெளிநாட்டில் ஐடி என்ஜினியராக பணியாற்றி வந்தார். இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டவர். இதனால் பணியை உதறிவிட்டு கோவையில் இயற்கை விவசாயம் செய்ய முடிவெடுத்தார். என்ன செய்யலாம் என யோசித்த இவர் உலகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற மாம்பழ வகைகளை பயிரிட முடிவு செய்தார். பல்வேறு நாடுகளிலிருந்து மாம்பழ ரகங்களை இறக்குமதி செய்து பயிரிட்டார். இவரது முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. தற்போது இவரது தோட்டத்தில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 36 ரகங்களைச் சேர்ந்த மாம்பழங்கள் உள்ளன. இயற்கை விவசாயம் குறித்தும் அதை படிப்படியாக எப்படி சாத்தியப்படுத்துவது என்பது குறித்தும் அரவிந்த் கூறுவதை கேட்கலாம். வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் பேரலாக எனக்கு அக்ரி மேலே ரொம்ப ஆசை. ஃபாரின்லேயும் இருந்தேன், ஒரு 8-9 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவுக்கு கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி ஃபார்மிங்கில் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இந்த ஃபார்ம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தீத்திப்பாளையம், கோயம்புத்தூரில் இருக்க தொண்டாமுதூர் பிளாக்கு. ஸோ இனிஷியலாக என்ன ஆரம்பிக்கணும்னு ரொம்ப யோசிச்சிருந்தோம். அப்போ டெஸ்டிங்லாம் பண்ணி, சாயில் டெஸ்ட்லாம் பண்ணி, பக்கத்தில் மாமரம், அவக்காடோலாம் நல்லா வர்றதை பார்த்தோம். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வச்சுக்கிட்டு அது டெஸ்டிங்கும் கொடுத்துருந்தோம். ஸோ கீழே ஏதாவது லைம் மாதிரி இருக்கா, ஏன்னா வேர்லாம் அழகக்கூடாது மாம்பழத்துக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பின்ன வைக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தோடனே சரி மற்றவங்க மாதிரி எல்லா மாதிரியும் காமனாக வைக்க வேண்டாம், அப்போ என்ன வைக்கலாம் மாலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி எக்ஸாக்டிக்காக எதாவது ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டு மாம்பழங்கள் இப்போ எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது நிறைய வெளிநாட்டு மாம்பழங்கள் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு பின்ன ஆஸ்திரேலியாவில் என்ன ஃபேமஸ் மாம்பழம் இருக்குது அதை பார்த்துட்டு ஆட்டுவிட்டோ, பின்ன மியாசாக்கி மாம்பழம் ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தருது, நம்மளோட வயசை இளமையாகவே வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால அந்தந்த ஊரில் அந்தந்த மாம்பழங்கள் ஃபேமஸாக இருக்குது. பின்ன அமெரிக்காலேயும் கென்ட்டு, பின்ன அமெரிக்கன் ரெட் பாம்ங்கிற மாவு வெரைட்டிலாம் சரி கமர்ஷியலாக பண்ணலாம். அப்போ குட்டியாகவும் வளருது, நல்லா கமர்ஷியலாக பண்ணக்கூடிய வேல்யூஸும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு பின்ன அந்த வெரைட்டிஸை நிறைய வச்சோம். பின்ன இன்னொன்று யோசிச்சு பார்த்தோம், இப்போ ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலை, ஒரே வெரைட்டி தான் முதல்ல போடணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா ஒரே வெரைட்டி போட்டு ஒரு வேளை அந்த சீசனில் வரலன்னா என்ன பண்ணுறது. ஓகே, அப்போ ஒவ்வொரு நாட்டில் உள்ளது ஒவ்வொரு பாதி வச்சுக்கிட்டா இப்போ 552 மாமரங்கள் இருக்குது. மொதல் 2 ரோவில் கிட்டத்தட்ட 36 வெரைட்டி வச்சுருக்கோம் மாமரங்கள். ஸோ எல்லோரும் இங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டிஃப்ரெண்ட் மாங்களை சாப்பிட்லாம், ருசிக்கலாம். டிஃப்ரெண்ட் நாட்டில் உள்ளதுங்களா, நம்ம நாட்டில் உள்ளது அஃப்கோர்ஸ் கிடைக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக மக்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்கா அப்படி வச்சுருந்தது. அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு இப்போ விற்கணும், ஓகே இது ஒரு இது மக்கள் ஆசையை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி இப்போ நம்ம விற்று ஏர்னிங்கும் பண்ணணும் இல்லையா, பின்ன இல்லை ஃபார்மை சஸ்டைனபிளாக வளர்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக, கமர்ஷியல் பர்பஸ்க்காக மியாசாக்கி, பின்ன ஆட்டுவிட்டோ இதெல்லாம் 150 செடிகள் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட. அண்ட் அமெரிக்கன் ரெட் பாம் வரும். அண்ட் ஒருவேளை மாலையும் கொஞ்சம் கஷ்டம் வருது, ஏன்னா சீசனே இல்லை, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சுற்றி அவக்காடோ வச்சோம் அந்த ஒரு ரீசனுக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா காட்டு மலைக்கு கீழே இருக்குது இந்த ஃபார்மு. அதனால் நிறையா அனிமல்ஸ்னால் நிறைய வரும். சிறுத்தை வரும், சிறுத்தை நம்ம காட்டுக்குள்ளே வர்றதில்ல. காட்டு பன்னி வரும், பின்ன யானைகள் வரும். ஸோ காட்டு பன்னிகளை தடுக்கிறக்கா சுற்றி சீட்டு வச்சோம். ஸோ அதை தாண்டி இப்போ வர்றதில்ல, அதுங்க பூமிக்குள்ளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. பட் யானைன்னு பார்க்க போய் சரி அப்போ தேனீகள் வைக்கலாம், நாட்டு தேனீகள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட நாட்டு தேனீகள் வச்சோம். சுற்றி ஒரு 30 பெட்டிகள் வச்சுருக்கோம். ஏன்னா என்ன தைரியத்தில் வச்சோன்னா சுற்றி தென்னை இருக்குது, நிறைய தென்னை இருக்குது. அண்ட் வாழை இருக்குது சுற்றி. பின்ன முருங்கை இருக்குது, முருங்கையும் வச்சுருக்கோம் நாங்கள், சுற்றி முருங்கை வச்சுருக்கோம். பின்ன
வேப்ப செடி இருக்குது. ஸோ இது எல்லாமே போய் காட்டு செடிகளை போய் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு இதில் ஒரு 2 வருஷமாக தேனீகள் ஓடிட்டுருக்கு. அதுங்களும் ஒரு இந்த என்விரான்மெண்ட்டில் சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி இருக்கும். உள்ள பாம்பு வரும், ஸோ மயில் வரும், ஸோ நிறைய முயல்களும் வரும். ஸோ முயல்களோட நம்ம மாட்டு சாணம் கூட வாங்கிடலாம், நம்ம இல்லைன்னா, மாடு இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கலாம். பின்ன இந்த மாதிரி பஞ்சகாவியம் வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூட உரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ முயலோட இது வந்து கோல்டன் உரம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஏன்னா அது சாப்பிட்டு போடுறது வந்து டக்குன்னு மக்கிரும், அவ்வளோ டக்குன்னு பூஸ்ட்டும் கொடுக்கும். கோழி உரத்தோட 15 மடங்கு நல்ல ஸ்ட்ராங்கான உரங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேயும் போய் எடுக்கலாம் முடியாது. 3 முக்கியமான வெரைட்டி வச்சுருக்கோம். மியாசாக்கி, ஆஸ்திரேலியன் அண்ட் ஆர்டுவிட்டோ அமெரிக்கன் வெரைட்டி. ஸோ இது மூணுமே இம்போர்ட் பண்ணது, நம்ம இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது. ஒரு காண்டாக்ட் மூலியமாக அங்கே உள்ள நர்சரியிலேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி, ஏன்னா இங்கே வந்து நிறையா இந்தியன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து அந்த வெரைட்டியோட டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும். ஸோ அந்த டேஸ்ட் வேணும், அந்த வெரைட்டி வேணுங்கிறதுக்காக டைரெக்டாக இம்போர்ட் பண்ண வச்சு ஒரு நர்சரி வழியாக பின்ன அதை ஒரு ஐசோலேஷன் மாதிரி வச்சு ஃபியூ டேஸ் வச்சு பின்ன அதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சது. ப்ளஸ் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் எப்படின்னா நம்ம வெஸ்ட் பெங்கால்லேருந்து டைரெக்டாக ஷிப்மெண்ட் வழியாக எடுத்தது. அந்த வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து இருக்குது, தாய்லாண்ட்லேருந்து இருக்குது, அண்ட் ஸ்ரீலங்காலேருந்து வெரைட்டி இருக்குது, பின்ன கம்போடியா, பின்ன நார்த் அமெரிக்காவில் வந்து மெக்சிகோலேருந்து சில வெரைட்டிஸ் இருக்குது, அமெரிக்காவிலேருந்து கென்ட்டு அப்படிங்கிற வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் நாடுங்கள்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எடுத்தோம். ஒரு வெரைட்டி வந்து ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா கெரபோவா வந்து நம்ம ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி இப்போ வர்றவங்க எனக்கு வெளிநாட்டு மாம்பழம் சாப்பிடணும், ஓகே கமர்ஷியலுக்கு 3 வச்சுருக்கோம், பட் அதை தாண்டி வேறு நாட்டு மாம்பழமும் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ என்னோட பர்சனல், இப்போ நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் மக்கள் ஒரு வேளை எதிர்பார்க்கலாம். இப்போ நம்மளும் இந்தியாவும் க்ரோ ஆகிட்டுருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக நிறைய திங்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வெளிநாட்டோட டிபெண்டன்சி இல்லாமல் நம்மளே அது க்ரோ, ஏன்னா மாம்பழம் எல்லாமே இங்கேருந்து வெளியே போனது தான். ஸோ அது மறுபடியும் கொண்டு வந்து அந்த டிஃப்ரெண்ட் நாடு வெரைட்டிஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட சுற்றி வச்சுருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கென்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அமெரிக்காலையும் அது ஒரு நல்ல வெரைட்டி. அண்ட் அதே மாதிரி மலேசியாவில் வந்து அக்ரிகோ அப்படின்னு ஒரு மாம்பழம், அதுவுமே ஒரு நல்ல மாம்பழம் டேஸ்டிங்க்கு, அந்த நாட்டில் அது ஸ்பெஷல் மேங்கோ. அண்ட் பின்ன கெரபோவா வந்து ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று வந்து ஒயிட் சால்சா, அது வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு நல்ல மேங்கோ, அதுவும் வச்சுருக்கோம். காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காரணங்களை உள்ளே எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணது. எடுத்தோடனே மாம்பழம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ அது குட்டியாகவும் வளரணும், ஏன்னா அல்ட்ரா ஹை டென்சிட்டியில் வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னா என்னென்னா அது செடியே குட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப பெருசாகவும் வரக்கூடாது. அப்போ நம்மளுக்கு குட்டியாக இருக்கக்கூடிய செடிகள் வேணும். சில செடிகள்லாம் 11 அடி அப்படிலாம் போகும், அந்த மாதிரி செடிகள் வேண்டாம், மேசிவாக வளரக்கூடியது வேண்டாம். அப்போ குட்டி செடிகள் எந்த நாட்டில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அமெரிக்கா அது நல்லா இருக்குது. ஜப்பானும் அவங்களும் அக்ரிகல்ச்சரில் பயங்கரமாக பண்ணக்கூடியவங்க. சைனாலேருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் இல்லை, ஸோ சைனாவை பார்க்கலாம். நிறைய நம்மளும் இந்த ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாமே ஈரானில் அங்கேருந்துலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அவங்க சிஸ்டம், அவங்க வெரைட்டியும் நல்ல வெரைட்டி இருக்குது, அங்கேருந்தும் என்னால் இம்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா அங்கே பேண்ட், அதை இம்போர்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுமே கொஞ்சம் நல்லா கமர்ஷியலாக பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் மாதிரி வச்சுருந்தாங்க மோஸ்ட்டாக. ஸோ அந்த கமர்ஷியலாகவும் இருக்கணும், தோலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும். ஏன்னா நான் வந்து சும்மா வச்சு ஸோ ஸ்வீட்டு நான் வளரக்கூடியது, டார்ஃபாக இருக்கக்கூடியது, கமர்ஷியலாக பண்ணக்கூடியது, ஆஃப் சீசனில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பார்த்து இந்த மேங்கோஸ்லாம் அந்தந்த ஊரில் வந்து செப்டம்பர், நவம்பர், ஜனவரியில் வரக்கூடிய மாம்பழங்கள். பட் நம்ம ஊருக்கு வந்த பிறகு நம்ம ஊர் நிலைமைக்கு அது மாறிக்கலாம், பட் அதுதான் நம்ம பார்க்கணும். பட் இப்போது வரைக்கும் செப்டம்பரில், நவம்பரில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வந்து என்னென்னா நம்ம பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல், ஹெர்பிசைட்ஸ் இது எல்லாமே இல்லாமல் நம்ம
நேச்சுரலாக பண்ணக்கூடிய உரங்களை யூஸ் பண்ணுறது, பஞ்சகாவியம், பின்ன மாட்டு சாணங்கள், பின்ன கோக்ரப்பா அமிர்தங்கிற ஒரு 70 பாக்டீரியா இருக்குது, நல்ல பாக்டீரியாஸ் அது, பின்ன மீன் அமிலம், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறதா பிளான் பண்ணோம். பட் என்னென்னா போகிற இதில் தோண்டும் போது இப்போ என்ன நிறைய பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சது. பின்ன அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணெல்லாம் தோண்டக்கூடாது, மண்ணை தோண்டும் போது அதில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடுது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நிப்பாட்டிட்டு அதுக்கு உரங்களை போட ஆரம்பித்தோம், தோன்றதை நிப்பாட்டிட்டு. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மண்ணில் உள்ள கார்பன் இது வந்து 0.21லேருந்து 0.56 வரைக்கும் ஏறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்பாங்க, இந்த ஜிங்க்கு, மேக்னீஷியமு, இது எல்லாமே டிஃபிஷியண்ட்டாக இருந்தது, அதாவது குறைபாடோடு இருந்தது எல்லாமே சஃபிஷியண்டாக மாறிடுச்சு அடுத்த வருஷம். ஸோ அப்போ நம்ம போகிற பாதை கரெக்டான பாதை. அதுக்கப்புறம் செடிகளும் பார்க்கும்போது முன்னே இருந்ததோட எந்த பூச்சிகளும் பெருசாக வரல. செடிகளை எல்லாமே தலைன்னு இப்போ ஆர்கானிக் இன்ஸ்பெக்டரும் வந்தார். வந்துட்டு நீங்கள் மீன் அமிலம் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னேன். ஸோ மண் வளம் கூடுறதுனால தான் அது மண் வந்து செடிகளுக்கு என்ன பண்ணுமாமா, நேச்சுரல் ஃபார்மிங்கில் பண்ணும்போது 15 மடங்கு அதுக்கு சத்து கொடுக்குமாமா நம்ம மண்ணை வளம்படுத்தும் போது. அப்போ பூச்சிகள் வர்றதில்லை. இப்போ நாங்கள் மாம்பழம் எடுத்ததாக சொன்னேன், சில ஸ்வீட் மேங்கோ, இதெல்லாம் டாட் மேங்கோலாம் எடுத்தோம். அந்த மேங்கோவிலலாம் பெருசாக பூச்சே வரல. ஒன்று என்னென்னா குருவி வந்து கொத்துச்சு ஒரு மாம்பழத்தில். குருவி குத்துறது அது ஓகே, அதுங்க சில இதை சாப்பிட்டுக்கிறோங்க. அதுக்காக தான் சுற்றி மகிழம் செடியும் வச்சோம், அதுங்க பூச்சியும் சாப்பிட்டுக்கிறோங்க சுற்றி. ஏன்னா அவ்வளோ வர்ற கெட்ட பூச்சிகள் நல்ல பூச்சிகளும் இருக்குது. உள்ளே வந்து அசாசின் கில்லர் அப்படிங்கிற பூச்செல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அது என்ன பண்ணுதுன்னா போய் குட்டி குட்டி பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. ஸோ இந்த ஈகோ சிஸ்டமில் வந்து பெரிய பூச்சிகள்லாம் 98% நல்ல பூச்சிகள் இருக்குதாமா, அதை 2% தான் கெட்ட பூச்சிகள். ஸோ அதை நம்ம அதை வளரட்டும், எல்லாத்தையும் கொல்லனாலே அதுகளே பிடிச்சி சாப்பிட்டு நாங்கள் பெருசாக அதை பார்க்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பேருக்கு உணவு சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதனாலேயே இந்த பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்கும்போது நம்மளோட ஈல்டு அது வந்து நிறையா வர ஆரம்பிச்சு. அது நல்லா இருந்தது, மக்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட முடிஞ்சது டக்குன்னு. அது பல வருஷமாக யூஸ் பண்ண வச்சோம். ஏன்னா மக்களுக்கு என்னென்னா நம்ம காசு போடுறோம் பூமியில், பின்ன நம்ம காசு எடுக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா மறுபடியும் அந்த பிஸ்னஸை ஓட்ட வேண்டிய இருக்குது, வர்றவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய இருக்குது. நம்ம ப்ராஃபிட்குள்ளே போகணுன்னா இப்போ ஏற்கனவே நிறைய கஷ்டனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. பட் மக்கள் அதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது ஒன்று என்ன மறந்துட்டாங்கன்னா இப்போ அந்த நிலைமை இல்லை நம்மளுக்கு. இப்போ என்னென்னா நம்ம அவ்வளோ எடுக்கணும், கொஞ்சம் மேபி ஈல்டு கம்மியாகலாம், அது தப்பு இல்லை. பட் என்னென்னா நம்ம நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிட்றோம், நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்தான பொருட்கள் கிடைக்குது. அதனால நம்மளோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய திங்ஸ் அதை மறந்துடும். ஸோ எனக்கு என்னென்னா இங்கே வந்து பார்த்து மற்றவங்களும் கற்றுக்கணும், என்ன மாதிரி நேச்சுரலாக விட்டு எப்படி நிறைய ஈல்டு எடுக்க முடியும். இப்போ கொத்தாக இருக்கதை நீங்களும் பார்த்தீங்க. ஸோ நேச்சரே தருது எனக்கு தெரிஞ்சு. நம்ம முன்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ் அடித்தாதான் கிடைக்குங்கிறது இல்லை, அது மறந்து போய் பண்ணிகிட்டு இருக்கோம் மறுபடியும்.